लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலை மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2471வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியில 11ஆம் பத்தில வரக்கூடிய 2ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரம். இந்த பாசுரம் 1020வது பெரிய திருமொழி பாசுரம். பரகால நாயகி கண்ணனை பிரிந்ததனால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை பற்றி பாடுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்வோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்தருள வேணும் இது 1020வது பெரிய திருமொழி பாசுரம். ஆழியும் சங்கும் உடைய நாங்கள் அடிகள்தாம் பாழிமையான கனவில் நம்மை பகிர்வித்தார் தோழியும் நானும் ஒழிய வையம் துயின்றது கோழியும் கூகின்றதில்லை கூறிருள் ஆயிற்றே. ஆழி என்றால் சுதர்சன ஆழ்வான் என்று சொல்லக்கூடிய சக்கரம். சங்கு பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு இரண்டையும் கைகளிலே உடையவரான என்னுடைய சுவாமி அஸ்மத் சுவாமியான சர்வேஸ்வரன் என்று எங்களுடைய சுவாமியானவன் நம்மை ஒரு காலத்தில் நாம் அவனோடு கலவியில் சேர்ந்திருந்ததை கனவிலே கொண்டு வந்தான். இப்படி கனவிலே அவனோடு பார்க்கக்கூடிய ஒரு நாளும் வந்ததே என்று நானும் என்னுடைய தோழியை தவிர மற்ற உலகத்தார் எல்லாம் இங்கே உறங்கி கிடக்கிறார்கள். கோழி கூட விடியலுக்கு வந்துவிட்டது என்ற அறிகுறியாக கூவாமல் இருக்கிறதே, இன்னமும் பொழுது விடியாமல் இருக்கிறதே, என்ன செய்வேன், அவனுடைய நினைப்பானது எனக்கு மேன்மேலும் எனக்கு துன்பத்தை தருகிறதே என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். அங்கை தலத்திடை ஆழி கொண்டானவன் முகத்தன்றி விழியே என்று செங்கச்சி கொண்டு கண்ணாடை யார்த்து சிறுமானிடவரை தககானில் நானும் கொங்கை தலைமைவை என்பது போல திருவாழி திருச்சங்கு என்ற அசாதாரண லட்சணம், பெருமாளுக்கே ஒரு லட்சணங்களோடு கூடிய தலைவனை நான் காதலிப்பது, அப்படியே அவரே வந்து என்னோடு கலந்ததை அதை இப்போது சொப்பனம் போல எனக்கு காட்டுகிற போது சொப்பனம் என்று நினைத்து உண்மைதானா என்று நினைத்து பார்க்கிறேன். சொப்பனத்தில் நான் அவனோடு கலந்தது நினைவுக்கு வர கண்விழித்து பார்க்கிற பொழுது இருளாக கிடக்கிறதே, நான் இங்கே கதறி கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறதே, நானும் என்னுடைய துணியை தவிர எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிறார்களே, பொழுது விடியவில்லையே, கோழியும் பொழுது விடுவதற்கான நேரம் வந்துவிட்டு வந்து கூவாமல் அதுவும் தூங்கி கொண்டிருக்கிறதே, நான் அவனை பிரிந்து வாழுகிறேனே என்று சொல்கிறார். எப்போதோ நடந்த கலவி இவளுக்கு இப்போது ஞாபகம் சொப்பனத்திலே வருகிறதாம். அதனால தான் பாழியாமைவது வலிமையான பழைய கனவு தான், ஆனால் வலிமையான பழைய நிகழ்வு கனவாக வருகிற போது வலிமையாக இருக்கிறது. பெரிய பெருமையுடையவரான அவருடைய கையை காலை பிடித்து கொண்டு எப்படியாவது என்னை விட்டு போகக்கூடாது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற போது ஒரு சிறு சந்தோஷத்தை கொடுத்து விட்டு அவன் மறைந்து விட்டான். நானோ இங்கு அனாதி போல என்னுடைய தோழியை தவிர வேறு யாரும் இல்லாமல்
உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் இவனை காதலிக்காததால், இவனோடு கலந்து இன்புறாததால் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கோழியும் கூட தூங்குகிறது, பொழுது விடுவதைக்கான குறியுரியை காணவில்லையே, நல்லூர்களாகவே இருக்கிறதே என்று கண்ணனை பிரிந்ததனால் ஏற்பட்ட துக்கத்தை பகிர்ந்த மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். ஆழியும் சங்கம் உடைய நங்கள் அடிகள் தாம் வாழிமையான கனவில் நம்மை பகிர்வித்தார். தோழியும் நானும் ஒழிய வையம் துகின்றது, கோழியும் கூகின்றதில்லை கூர் இருளாயிற்றே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா வித்யாப்தநாபா பிரகதேசபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.